ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவாக கைஸ் நம்ம என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எஸ்கேப் கெட்டிங் ஸ்டேட்டட் ஏதோ ஒன்று வரும் கைஸ் ஃபார் பிரெயின் டாட் அந்த கேம் பண்ண போகிறோம். ரோல் பிளாக்ஸில் இப்போ ட்ரெண்டிங்காக அந்த கேம் தான் இருக்குது கைஸ். நம்ம ஆல்ரெடி ஒரு சேனல் க்ரியேட் பண்ணோம். அது என்ன பண்ணிட்டாங்கன்னா என்ன காரணம்னே தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா பேன் பண்ணிட்டாங்க. காரணமும் கரெக்டாக சொல்லலை. ஸோ நம்ம மறுபடியும் ஒரு சேனல் க்ரியேட் பண்ணி வந்திருக்கோம். அந்த சேனல் கிட்டத்தட்ட முப்பது சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட நம்ம இது பண்ணி வச்சுருந்தோம் கஷ்டப்பட்டு. கிட்டத்தட்ட 8 வீடியோ கிட்ட போட்டு அவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்துச்சு. ஆனால் ஏன் போச்சுன்னே தெரில. சரி வாங்க அதை பற்றி இப்போ பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஸோ நம்ம வந்து இந்த கேம் ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கைஸ் இந்த கேமில் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்தோடனே பார்த்திங்கன்னா 2 பிராண்டட் கிஃப்ட்டு பண்ணாங்க. யாருன்னே தெரில. ஒன்று வந்து 4K, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 71K. பார்த்திங்கன்னா 71K ஓகேங்களா. இது வந்து கொடுத்தாங்க. அப்புறம் நம்ம வேறு குரூப்பில் ஜாயின் பண்ணோம். அதுக்கு ஏதோ இது தராங்க. சிக்மா பாய் ஜாயின் த குரூப். ஜாயின் பண்ணிட்டேனே கொடுக்கல கைஸ். ஏதோ பேக் ஏதாவது இருக்கா? இன்னும் இல்லையே கைஸ், கொடுக்கல கைஸ், ஏமாற்றிட்டாங்க. சரி வாங்க இது வைப்போம். யாருன்னு தெரில, நம்மளுக்கு கொடுத்தாங்க, அதை நம்ம வாங்கி வச்சுருக்கோம். என்ன ஒரு பிராண்டடை காணோம் கைஸ், ஒரு பிராண்டடை காணோம் கைஸ். யாரோ திருடிட்டாங்க, அது மட்டும் தெரியுது. சரி நம்மளுக்கு கொடுத்த சப்ஸ்கிரைபர் இல்லை, வேறு யாரோ நம்மளுக்கு கொடுத்தாங்க. அதுக்கு நன்றி ரொம்ப. வாங்க என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸ்டார்டிங்லேயே அவங்களால தான் பணக்காரங்க ஆகிட்டோம். ஸோ இப்போ நம்மளுக்கு அசால்ட்டாக கிடச்சிரும். என்னடா ஸ்டார்டிங்லேயே அவங்க கொடுத்தாங்க வாங்கிட்டாங்கன்னு யோசிக்காதீங்க கைஸ். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப நேரமாக கொடுத்துட்டே இருந்தாங்க, அதனால தான் வாங்கினேன். இல்லைன்னா வாங்கியிருக்க மாட்டேன் ஓகேங்களா. இது என்ன கேரி அப்கிரேடு ஸ்டார்டிங்கில் வந்திருக்காது. இல்லை 100 ரூபாய்க்கு கேரி அப்கிரேடா, சூப்பரு. 5Kக்கு கேரி அப்கிரேடா கைஸ், நல்ல கேம் கைஸ். முதல்ல கேரி அப்கிரேட் கம்மியாக வச்சுருக்காங்க, ஏன்னு தெரில. சரி வாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே போய் ஃபஸ்ட்டு எடுப்போம். இந்த மாதிரி வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே ஓப்பன் ஆகுமா. இப்போ அங்கே வார் இன்னும் வந்துட்டு போயிடுச்சு. நமக்கு ஏதோ லக்கு கைஸ். நம்ம வாங்க கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம் கைஸ். சீக்கிரம் வந்துடுமா. 2 மில்லியன் சேர்ந்துருச்சு. 2 மில்லியன் சேர்ந்துருச்சு கைஸ். ஐயோ இங்கே வார், என்னடா இது இப்படி சுற்றுது. ஓ இதில் தான் போய் எடுக்கணுமா. ஓகே நல்லது. ஓடு 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 கொஞ்சம் தூரமாக போய் எடுப்போம். இந்த ட்ராகன் தானே கொடுத்தாங்க. வாங்க நம்ம இதை எவ்வளோன்னு பார்த்து எடுப்போம். ஸ்ட்ராபெரி எலிஃபெண்ட் கைஸ். அதை எடுப்போம் கைஸ். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கும் நான் கமெண்டில் சொல்லுங்கள். நம்மளோட ஃபஸ்ட் வீடியோ தான், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த சேனலுக்கு நிறைய சப்போர்ட் வந்துச்சு, அந்த மாதிரி இந்த சேனலுக்கு பண்ணுவீங்க நம்புகிறேன். வரல ஓமேகா கைஸ், தொட்டானா வரல. ஐயோ ஏதோ வரப்போகுதுன்னு நினைக்கிறேன், எனக்கு ஏதோ தோணுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது பண்ணி வச்சுருப்போம், கொஞ்சம் நிற்போம். இன்னும் ஒன்றுமே வரல. வருமா? வரும். கைஸ் ஒரு நிமிஷம் கைஸ், என்ன இது வர மாட்டேங்குது கைஸ். ஃபைனலி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ராபெரி எலிஃபெண்ட்டை கையில் எடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம போகிறது மட்டும்தான் ஒரே நோக்கம். போயிடுவோமா, வாங்க போகலாம். எப்பிக் ஜோனா? எந்த பக்கம் போகிறதுன்னு மறந்துட்டேன் கைஸ். சரி வாங்க இப்படியே போகலாம். ஓமைகா நொறுங்கிட்டேன். ஸ்ட்ராபெரி எலிஃபெண்ட் போச்சு. வாங்க மடி போகலாம். போயாலும் இப்படியாவது எடுக்கணும். திடீர்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் கைஸ். ஐயோ மறுபடியும் அதிலே வந்துட்டேன். எங்கே என்ன சொல்லலாம், என்னடா இதெல்லாம். 17 மில்லியன் இருக்குது கைஸ். ஸ்பீடு போட்டு போவோம். இன்னும் கொஞ்சமே போட்டுக்கலாம். ஓகே கைஸ், கேரி அப்கிரேட் கொஞ்சம் 50K தானா. ஓகே. ஓ அவ்வளோதானா. 4 to 5 4 to 5 ரோபக்ஸ் கேட்குறாங்க. என்னடா புதுசாக இருக்குது.
பரவாயில்ல கைஸ், இது புதுசாக இருக்கே. ஐயோ ஸ்பீட்னால எங்கே இருக்குங்க ஸ்ட்ராபெரி? இது தூக்கிட்டு போகலாம். இதுவும் அதே ரேட்டு தான். வாங்க இதை தூக்கிட்டு இன்றைக்கி ஓட்டம் ஓடுறா. இங்கே நின்றோம், இல்லைனா முடிச்சு விட்ருவாங்க கதையை. ஸ்ட்ராபெரி எலிஃபண்ட் எடுத்துருக்கோம் கைஸ். யாருக்கெல்லாம் ஸ்ட்ராபெரி எலிஃபண்ட் பிடிக்குமோ மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறோம். தூக்கி போட்டு அப்படியே எடுத்துட்டோம் ஸ்ட்ராபெரி எலிஃபண்ட். வாங்க நம்ம பேசிதான் ஓகே வச்சிடலாம். ஓகே இது கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுவோமா? ஒரு 10K கொண்டு வந்துடலாமா? 10K வந்துருச்சா? இது 71K கைஸ்மா, எப்படின்னே தெரியல கைஸ். ஓகே இது ஒரு அப்கிரேட் போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் ஏறிடும். 88K போயிடுச்சு. இது என்ன கம்மியாக இருக்குது? 1.3 மில்லியன் தானே. ஓகே 8K. இது கம்மியானதை அப்கிரேட் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன இப்போ 1 மில்லியன் சேர்ந்துருச்சு. 2 மில்லியனுக்கு தானே. ஓகே நம்ம வாங்க மறுபடியும் இப்போ உள்ளே போய் எடுத்துக்கலாம். என்னடா அதெல்லாம் புதுசாக இன்றைக்கி தானே. இந்த பாருங்க ரேர் பிராண்டட்லாம் பார்த்திங்கன்னா கம்மியாக போட்டிருக்காங்க. அது ஏன்னே தெரில. ஆனால் கம்மியானதெல்லாம் ரேராக இருக்குது. எப்படி தான் சாத்தியம் பண்ணுறாங்களோ. சரி வாங்க கொஞ்சம் உள்ளே போய் நல்லா உள்ளே போய் எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங்கில் அவங்க பிராண்டட் கொடுத்தனால தான் கேஸ் நம்ம இப்போ வந்திருக்கோம். இல்லைனா அவர் வந்திருக்கவே முடியாது. யாருன்னே தெரியல, வந்து கிஃப்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. 2 பிராண்டட் கிஃப்ட் பண்ணாங்க. அவங்க பேரை கூட நான் கவனிச்சிருக்கலாம். இங்கே வர ஸ்ட்ராபெரி எலிஃபண்ட்டு 6-7 கைஸ். 6-7 கைஸ். 6-7 5K தான். ஸோ வேணாம். எடுக்கலாம்னு நினச்சேன், விழுந்துட்டேன். விழுந்தாச்சு செமையாக. அட்மின் லோடிங்னு வருது கைஸ். இப்போது ரீபத் எடுக்கலாம். ரீபத் எடுத்தால் என்ன நடக்கும்? ஸ்பீடு மட்டும்தான் இதாகும், ஆனால் காசு மணி இன்ட்டு ஆகும். ஓகே ரீபத் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்மக்கிட்ட 50 மில்லியன் இருக்குது, கவலையே இல்லை. ரீபத் பண்ணால் வேறு எதுவும் போகாதுன்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ இன்னொரு ரீபத் பண்ண முடியுமா? ஓகே கைஸ் இன்னொரு ரீபத் பண்ணிட்டோம். சூப்பரில். இப்போ வந்து நம்ம 3 ரீபத் பண்ண போகிறோம். இன்னும் ஒரு ரீபத் பண்ண போகிறோம் கண்டிப்பாக. இன்னும் ஒரு ரீபத் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு 60 நம்மளுக்கு தான் கிடைக்குமே. அவ்வளோ. ஐயோ 70 போயிடுச்சு. இன்னும் ரீபத் பண்ணிட்டோம். ரீபத் இதில் அசால்ட்டாக பண்ணலாம். ஓகே ரீபத் பண்ணிட்டோம். இதை கொஞ்சம் வளர்த்துக்குவோம். ஓகே ஃபஸ்ட் ஃப்ளோர் எடுத்தாச்சு. வாங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கலர் ஆகுது ஃப்ளோரு. ஓகே வாங்க இப்போ போய் ஸ்பீடு ஏற்றிட்டு நம்ம உள்ளே போகலாம். ஸ்பீடு போகுதுன்னு நினைக்கிறேன். 60 இருக்குது. 60 போகலாம். ஓகே போடா கைப்புள்ள ஓடுறா. இதெல்லாம் என்னடா, இதெல்லாம் ரொம்ப பவரான இது பிரெயின் ராட்ஸு. இதை போய் இங்கே வச்சுருக்காங்க. உள்ளே போயிட்டுருக்கோம். நல்ல பிரெயின் ராட்டாக போய் எடுத்துடலாம். இப்போ நம்ம போகிற ஜோன் வந்து என்ன ஜோன்னே போடலை. சூப்பர். இப்போ அங்கே வாரு இதான் பாருங்க கைஸ். செம்ம பிரெயின் ராட் தூக்கிட்டு போகிறான். நம்மளும் அந்த மாதிரி பிரெயின் ராட் எடுக்க போகிறோம். ஓகே நம்மளும் நல்ல பிரெயின் ராட் எடுக்கிறதுக்காக 6K தான் வேணாம். 8K இன்னும் கொஞ்சம் போகலாம் கைஸ். இப்போ இந்த ட்ராகன் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இந்த ட்ராகன் நல்லா இருக்குல்ல. பார்ப்போம் இந்த ட்ராகன் எவ்வளோன்னு. இப்படி வரட்டும். 26K இருக்குது. இன்னும் கொஞ்சம் உள்ளே போகலாமா? இது நல்லா இருக்குது, செமையாக இருக்குல்ல. வாங்க இதை மட்டும் எடுத்துகிட்டு போயிடலாம். ஐயோ அவசரப்பட்டு குதிச்சிட்றேன்டா கைக்குள்ளே. சரிங்க கைஸ் நம்ம அந்த பிராண்டட் எடுத்தே ஆகணும். ஸோ அந்த பிராண்டட் எடுக்கிறதுக்காக மறுபடியும் போக போகிறோம். ஓகே மறுபடியும் போய் அந்த பிராண்டட் எடுக்கிறதுக்காக போக போகிறோம். வாங்க போய் எடுப்போம். போய் நீங்கள் எடுக்கிறோம்.
போகலாம் 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 போகலாம். எப்பிக் ஜோனை விட்டு ஒரு 3 நின்றும். ஏன்னா வரப்போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. பார்த்திங்கன்னா நம்ம மித்திக் ஜோனுக்கு வந்துட்டோம். இது எவ்வளோ? ஐயோ மறைஞ்சிருச்சு. இதுங்க நெக்ஸ்ட் வாட்டி போகலாம். இப்போ முடிச்சு வாங்க போகலாம். இந்த ரேபிட் மண்டே தானே பார்த்தோம். தூக்கு இந்த ரேபிட் மண்டேன்னு 250K. ஓ மை காட். அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டோன்னா ஒன்றும் கிடைக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவ்வளோ டேய் கஷ்டப்பட்டு எடுத்தேன். ஐயோ கைஸ் அடிக்கிறாங்க கைஸ் அடிச்சிட்டாங்க கைஸ். இந்த மாதிரிலாம் இருப்பாங்களா கைஸ்? சரி, இந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது கைஸ். கஷ்டப்பட்டு ஒருத்தன் எடுத்தாங்க, அசால்ட்டாக அடித்து வாங்கிட்டான். ஐயோ ஜஸ்ட்டு மிஸ். இங்கே என்னன்னா இவன் இப்படி பண்ணிகிட்ருக்கான். அங்கே போயிட்டு பார்ப்போம் கைஸ். இது பார்த்திங்கன்னா மித்திக் ஜோனுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம இது பண்ணலாம், மறுபடியும் போய் எடுக்கலாம். இப்போ வேணால் எடுத்தேன் 700K. ஒரு ட்ராகனை தூக்கிட்டு அவனை எவனும் வரக்கூடாது தயவு செஞ்சு. இது அங்கே ஒன்று இருக்குது. ஐயோ அது நல்ல பிரிண்டாக ஆச்சு. சில்லி இந்த பிரிண்டட் எடுத்துருக்கோம். ஐயோ வரானே. மாடி அடிக்கிறான் கைஸ். இவன் வந்து அவன் இன்னைக்கு பேட் எடுத்து ஒன்று அடிக்கலை. ஓகே வா. நல்ல பிராண்டட்லாம் தூக்கிட்டு போயிடறாங்க வந்து அடிச்சு. ஓகே இதையாவது தூக்கம் வர வழி வந்து நம்மளை சொதப்பி விட்டு போயிடுறாங்க. அவன் மட்டும் எங்கெல்லாம் கிடச்சான் கடுப்பாயிரும். நீ இங்கே கடுப்பேற்றிட்டு இருக்கான் ஒருத்தவன். இந்த மாதிரி பேட் மெம்பர்ஸால் சில கேம்ஸ்லாம் நம்மளால் இது பண்ண முடியல கைஸ். என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ ஜம்ப்பு கைஸ். இது கடுப்பு செம்மையாக கடுப்பேற்றுது. கொஞ்சம் கூட நம்ம இது பண்ணுற மாதிரி கடுப்பு செம்மையாக ஏற்றுது. கடுப்பு ஏற்றாதுன்னு நினச்சா ஆனால் செம்ம கடுப்பு ஏற்றுது. எனக்கு செம்மையாக காண்டாது. இந்த கேம் நான் ஏதோ ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன், ஆனால் ரொம்ப டஃப்பாக செஞ்சுருக்காங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த அடிக்காம மட்டும் இருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். நான் பொறுமையாக வந்திருப்பேன் கைஸ். மறுபடியும் அந்த ஜோனுக்கு போயிட்டு நம்ம பொறுமையாக வரலாம். ஆனால் எனக்கு அங்கே போன டைம் ஸ்பீடாக வர மாதிரி இருக்குது கைஸ். டைம் ஏதோ ஸ்பீடாக ஓடுற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கும் அப்படியே ஃபீல் ஆகுதா? எனக்கும் டைமிங் ஏதோ ஸ்பீடாக வர மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. என்ன பண்ணுறது? மறுபடியும் அதே ஜோனுக்கு வந்துட்டோம். ஐயோ பயமாக இருக்குது கைஸ் தாண்டி போகிறக்கே. நம்ம இன்றைக்கி எடுக்காமல் நகரக்கூடாது சொல்லி போட்டேன். கண்டிப்பாக நல்ல பிராண்ட் எடுத்துக்கிட்டு வரோம் கைஸ். இந்த வீடியோ முடிகிறக்குள்ளே நம்ம கண்டிப்பாக நல்ல பிராண்டர் தூக்கி தான் முடிப்போம். இங்கே இருக்குது நம்ம எடுத்த பிராண்டர்லாம். ஐயோ இங்கே என்ன பயமாக இருக்குது. எல்லாம் தூக்கிட்டு போயிடலாம். ஆனால் அவன் வந்தால் எனக்கு கடுப்பாகுது. பின்னாடி நம்மளை இது பண்ணிட்டு போயிடலாம். சில்லி இது எவ்வளோ? 24K. இல்லைடா இதெல்லாம் கம்மியாக இருக்குது. ஸ்டேஜ் நம்ம முடிய போகிறோம், சாக போகிறோம். ரெடியாகுங்க. எனக்கு இதை பார்த்தாலே கடுப்பாகுது கைஸ். நம்ம நல்ல பிராண்டாச்சே எடுக்க முடிய மாட்டேங்குது கைஸ். இந்த மாதிரி தூரமாக இருங்க ஸ்பீடு ஏற்றுவோம். இது நல்ல ஐடியா. இப்போ தான் எனக்கே தோணுது ஸ்பீடு நம்ம ஏற்றலை கைஸ். ஓகே ஸ்பீடை போடுவோம். ஓகே நல்ல ஸ்பீடு ஏற்றிட்டோம். இப்போ போகலாம். ஐயோ என்னடா ஆரம்பமே கலக்குது. வாங்க இப்போ போகலாம். புயல் மாதிரி புயல் இது நிற்போம். எனக்கு ஏதோ இதாக தோணுது. அதில் வந்துச்சு பார்த்தீங்கன்னா. ஆனால் சீக்கிரம் வந்துடுற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு அப்போ தான் தோணுதா? இது பண்ணுங்க வாங்க வேறு வழி.
இப்போ பாருங்கள் திடீர்னு வந்துடும் பாருங்கள். இல்லை வந்துருச்சு. வாட்ச் அவுட். ஆமாம் வாட்ச் அவுட். ரொம்ப டேஞ்சர். ஆனால் கம்மி நேரம் தான் போடுறாங்க. ஆனால் இதுவே கொஞ்சம் கடுப்பாக தான் விடுங்க. போவோம் ஓடு. விஐபி ஏரியா இருக்குது, அதனால் நம்மளால் வாங்க முடியுமா கைஸ்? இந்த வாடா டே வாடா, அவன் தான் நினைக்கிறேன் கைஸ். இது நல்ல பிராண்டாட்டுன்னு நினைக்கிறேன் கைஸ். அவன் வச்சுட்டு போயிட்டான். அவங்க நம்ம தூவோம். நல்ல பிராண்டாக இருக்குமோன்னு எனக்கு சந்தேகம். என்னடா இது? இல்லை வேணாம். நம்ம எடுக்க போய் அதுதான் மாறி நமக்கே அதுதான் இருந்துருப்போகுது. நம்ம போய் கிளம்புவோம் எடுத்துட்டு. ஆனால் நம்ம அந்த ட்ராகன் எவ்வளோன்னு பார்த்து எடுத்துகிட்டு கிளம்பு. ஓகே, இதை எடுத்துகிட்டு கிளம்புவோம். ஐயோ அடிச்சிட போகிறான். வாட்ச் அவுட். ஐயோ 3 minutes. ஓரளவு இப்போ எல்லா பிராண்டாச்சும் எடுத்துகிட்டு போகலாமா? ஐயோ அடிச்சிட்டான். டேய் நம்ம எப்போ நல்லா எடுத்தாலும் தூக்கிட்டு போகிறானுங்க. இந்த மாதிரி கேம் எல்லாம் பண்ணுறது தப்பு. ஆனால் அந்த பேட்டை மட்டும் நீங்கள் கொடுக்காம இருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இந்த கேம் கிரியேட்டர் பேட்டை கொடுக்கறனால அடிச்சு எடுத்துகிட்டு போகிறானுங்க. இது ரொம்ப தப்பு. ஆனால் பேட்டை அடிக்க தான் கொடுத்துருப்பானுங்க அவனு சொல்லுவாங்க. ஆனால் கஷ்டப்பட்டு எடுக்கிறவங்ககிட்டேருந்து வாங்குறதுலாம் தப்பு தானே. இதில் நம்ம இதையும் பார்த்துக்கணும். இவங்ககிட்டேருந்து நம்ம தப்பிக்கணும்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ வரங்க அவனை ஓட்டம்தான். முன்னோடனே ஓட்டம்தான். ஐயோ எங்கேருந்தா வரானா? பயமாகவே இருக்குது போகிறக்கே எனக்கு. ஓடு. இந்த மாதிரி நிற்கிறோம்ல, அந்த டைம் தான் வந்து அடிச்சிடுறாங்க. என்ன எப்படி அவன் வருவான் பாரு, அப்போ தான் கடுப்பாகும். ஐயோ 6-7 ஒன்று எடுத்துகிட்டு போகலாம் கைஸ். எனக்கு 6-7 பிடிக்கும். அதுக்காக இது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக அப்படின்ட்டு பாருங்க. மாடி மாதிரி அடிக்க வச்சுருக்கேன். கடவுளை முழுக்க எவனும் வரக்கூடாது. கடவுள்கிட்ட வேண்டிக்கணும். எவனா வந்து அடித்து போட்டு வாங்கிட்டு போயிடுறான். படாதே, நான் இப்படி தானே தப்பிக்கணும். கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்தால் அசால்ட்டாக பக்கத்தில் வந்து அடித்து வாங்கிக்கிறேன். மனசாட்சியே இல்லாத மாதிரி பண்ணிக்கிட்டு ஓடிடலாம். டேரெக்டாக இங்கேயே ஓடிடும். ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பிராண்டட் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இதெல்லாம் செட் பண்ணுவோம். ஆனால் எல்லாம் கம்மி தான். இருந்தாலும் நம்மளுக்கு பிடிச்ச பிராண்டட்னு சொல்லிட்டு சில இதை தூக்கிட்டு வந்துட்டோம். பரவாயில்ல. 25K ஒன்று எடுத்துகிட்டு அந்த 200Kலாம் போச்சு கைஸ். இது 5K தான். இதுக்கு ஒரு கொஞ்சம் போட்டு விடுவோம். ஓகே, நம்ம 100K கொண்டு போயாச்சு. அவ்வளோதான். இது 100K எடுத்துட்டோம் கைஸ் ஃபைனலி அப்படின்னு சொல்லி தீர்த்துக்க வேண்டியதான் கைஸ். என்ன பண்ணுறது, எடுக்க முடியல. இது நம்ம 100K கொண்டு போய் தான் அது நம்ம தீர்க்கணும். நம்மளால் எடுத்துருப்போங்க. இது அவங்க மட்டும் விட்டுருந்தாங்கன்னா. ஆனால் நம்மளால் எடுக்க முடியல. ஓகே, இது யாரும் ஏதோ கிஃப்ட் பண்ண வந்திருக்காங்களா? எதுக்கு இங்கே வந்திருக்காங்க? யார் இது? எனக்கு யாருன்னே தெரில. ஓகே, அப்படி இது பண்ணியாச்சு. யார் இது? யாருன்னே தெரில. நம்மளுக்கு என்ன, நம்மளுக்கு எதுக்கு? கொஞ்சம் இதையும் அப்கிரேட் போடும். இது பண்ணிட்டு இதுக்கு ஒரு 12 million கேட்குறாங்க. கொடுத்து விட்ருவோம். இன்னும் அவ்வளோ காசு இருந்துச்சா தெரில. 100 million கேட்குது இதுக்கு மேலே. ஓகே, இன்னொரு ரீபத் எடுக்கலாம் ப்ளீஸ் வாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் ஒரு ரீபத் எடுத்துட்டோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்த்திங்கன்னா 4 ரீபத் எடுத்துட்டோம்.
ஸோ இதில் பார்ட் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணி விட்ருங்க. சரி, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.